பொங்கல் பற்றிய வட இந்தியாவில் கூறப்படும் புகழ்பெற்ற 2 புராணக் கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கதை ஒன்று புராணத்தின்படி ஒருமுறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறும் அங்கே மனிதர்களிடம் தினமும் எண்ணெய் மசாஜ் செய்து குளித்து மாதம் ஒரு முறை மட்டுமே உண்ணுமாறு கூற சொன்னார் சிவபெருமான். ஆனால் நந்தியோ தவறுதலாக தினமும் உண்ணவும் மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் என அனைவரிடமும் கூறிவிட்டது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்திக்கு சாபமிட்டார். அதனை என்றுமே பூமியில் வாழுமாறு கூறினார். அதிகமான உணவை தயாரிக்க மனிதர்களுக்கு உதவியாக நிலத்தை உழ வேண்டும் என கூறினார். அதனால்தான் இந்த நாளில் மாற்றுக்கு தொடர்புண்டு. கதை 2. இந்திரதேவன் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட மற்றொரு புராணத்தாலும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. கடவுள்களுக்கு எல்லாம் அரசனானதால் மிகவும் கர்வத்துடன் இருந்த இந்திரதேவனுக்கு பாடம் புகுத்த எண்ணினார் குழந்தை பருவத்தில் இருந்த கிருஷ்ணர். ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் இனி இந்திரதேவனை வணங்க வேண்டாம் என கூறினார். இதனால் கோபம் கொண்ட இந்திரதேவன் புயல் மழையை உண்டாக்க மேகங்களை பூமிக்கு அனுப்பினார். மழையும் 3 நாட்களுக்கு தொடர்ந்தது. கிருஷ்ணரோ மனிதன் இனத்தை பாதுகாக்க கோவர்த்தன மலையை கையில் தூக்கி சுமந்து கொண்டார். பின் தன் தவறையும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்தார் இந்திர பகவான். அன்று முதல் இந்திரனை மரியாதை கௌரவிக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாட கிருஷ்ணர் அனுமதித்தார். இதில் எந்த கதை உங்களுக்கு முன்பே தெரியும்?